குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 28/6/2026 ஜூன் மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆணி மாதத்திலே 14ஆம் நாள் உத்தராயண புண்ணியகாலம் என்கிற கிருஷ்ண ரது முதுவேனி காலத்திலே மிதுன மாதம் என்கிற மாதத்திலே சுக்ல பட்சத்திலே திரையோதசி என்கிற 13ஆம் நாளில் காலை இருக்கக்கூடிய 2:21 வரைக்கும் இருப்பார் திதியில. அடுத்தது சதுர்த்தி திதியில போயிடுவார், 14வது திதி. சனி சாரம் கொண்ட அனுஷ் நட்சத்திரத்துல காலை 12:07 வரைக்கும் இருப்பார் சந்திரன். பின்பு கேட்டை நட்சத்திரம் என்கிற புதன் சாரத்திலே செல்வார். சதுர்த்தி திதி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட திதினாக்க நல்ல ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடியது, நிறைய முன்கோபத்தை கொடுக்கும். தனக்கு அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சுக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்கும். அதனாலதான் கிருஷ்ண பகவான் அந்த 14வது திதியை ரொம்ப முக்கியமா தேர்ந்தெடுத்தார். அந்த திதியில தான் முன்னாடியே அமாவாசையை வரவழைச்சு தனக்கு வேண்டியதை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றார். இந்த தர்ப்பணங்கள்லாம் செய்து அப்படின்னு சொல்லி புராணம் உண்டு. அதனால ரொம்ப முக்கியமான திதியில இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 8:15 9:15 வரைக்கும் நல்ல நேரம், 3:15 4:15 வரைக்கும் சாயங்காலம் நல்ல நேரம், குளிகை நேரம் 3:04, மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 3 நாழி 7 வினாழி இருப்பார். 5:56க்கு சூரியன் உதய நேரம் இருக்கும். சந்திராஷ்டமும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. கோச்சாரத்தின் பிரகாரம் கிரகங்கள் இருப்பது பார்த்தோன்னா புதனும் சூரியனும் மிதுனம், சுக்கிரனும் குருவும் கடகம், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய், கேட்டை என்கிற விருச்சிக ராசிக்குள்ள சந்திரன் என்று இன்றைக்கு கோச்சாரம் இருக்கிறது. இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கு என்ன பலன்னு பார்க்க போறோம், வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியில சந்திரன் அப்படிங்கிற போதே அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் கொடுத்துரும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் தடங்கல்கள் உண்டு. ஆனா உடலும் மனமும் பலத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு திதி இருப்பதனாலே எந்த காரியத்தை நல்லா செய்யணும்னு எண்ணங்கள்லாம் வரும். சண்டே கொஞ்சம் அசதியாகவும் இருக்கும், ரிலாக்ஸா இருக்கணும்னு எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உண்டு. 6 8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, ராசியை சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் அமர்ந்து கொண்டு தன் வீட்டையே தானே பார்த்து கொள்கிறார் விருச்சிக ராசி. சந்திரன் அங்கதான் இருக்கிறார். அதனால குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக, எனக்கு என்ன நடக்கணும்ன்றது நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி இன்னைக்கு சந்தோஷத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு. சண்டே உங்க மனம் போல இன்னைக்கு நல்லதா நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 6ஆம் இடம் சந்திர பகவான் இருந்தாலே மகிழ்ச்சியை கொடுப்பார், தன வரவை கொடுப்பார், கொடுத்த பணத்தை திருப்பி கொடுப்பார், ஆரோக்கியத்தையும் பெறுவார். செவ்வாயினால் பார்க்கப்படுகிறதுனால தைரியமா எந்த காரியம் செய்வீங்க, கோபம் மட்டும் வேண்டாம். 2 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, சுகமான நாள், வெற்றிக்கான வழிகள் நிறைய இருக்கு. அமிர்த யோகமாக இருப்பதனாலே எந்த விதமான சுப காரியங்களையும் இன்னைக்கு தாராளமா பண்ணுங்க. சதுர்த்தி அப்படிங்கிறது 14வது திதின்னு சொல்லியிருக்கோம். அப்போ உடலும் மனமும் நீங்க எதெல்லாம் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய வைக்கக்கூடிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, எல்லா விஷயத்துக்குமே நமக்கு மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும். இந்த சந்திரன்றது மனோகாரகன்.
அந்த மனசு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு சந்திரன் போயிட்டு இருக்கிறார். புதன் ஆட்சியில உட்கார்ந்திருக்கார். உங்க ராசியிலேருந்து சூரியனும் லாபத்தில் உட்கார்ந்திருக்காரு. இந்த நாள் வரவுக்கான நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம். நிறைய பண வரவுக்கான முயற்சிகள்லாம் நீ மேற்கொண்டீங்கன்னா நல்லது நடக்கும். 2, 8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, ராசிநாதனான புதன் ஆட்சியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில 12ஆம் இடத்துக்காரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல சந்திர பகவானானவர் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிற புதனுடைய சாரத்திலே அவர் லாபத்துக்குரியவர் தான். குருவினால பார்க்கப்படுகிறார். அப்போ குரு 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவர் அப்படிங்கிறனால நிறைய குடும்ப தொடர்பான சிக்கல்கள் நிறைய இருக்கும். அதை கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணீங்கன்னா போதும். எந்த விஷயமும் எமோஷனல் பாண்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 12க்குரியவர் அப்படிங்கிற புதனுடைய சாரத்திலே சந்திரன். அவருடைய எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க, நண்பர்கள் கிட்ட தேவையில்லாம பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க. நான் ஏதோ கமிட் பண்ணேன், அவங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதனால எதை சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க. எதை செஞ்சாலும் தெளிவா பண்ணுங்க. குழப்பம் வேண்டாம். வீண் வர்த்தகத்துல பிரச்சனைகளும் உண்டு. பார்த்துக்கிடுங்க. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய லாபத்துக்குரியவர் அவருடைய சாரத்துல தான் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜைஸ்டா புரிஞ்சிட்டு சில காரியங்களை செய்வீங்க. ராசிநாதன் செவ்வாய் இந்த கேட்டையை பார்க்க போறார். இது நாள் வரைக்கும் நான் இந்த மாதிரி யோசிக்கலைங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு நீங்க பாருங்க, புதுசா வீட்டில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபிட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு. 5, 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு ராசியை நேரா பார்த்துக்கிட்டு இருக்கிற புதன் சூரியன், அஷ்டமத்துக்குரியவர் சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். எகேன் அங்க இருந்து குருவான பார்க்கப்படுகிறார். உங்க ராசிநாதனால் பார்க்கப்படுகிறார். அதனால உங்களை முந்திக் கொண்டு செல்லக்கூடியதும் நீங்கள் மற்றவர்களை முந்திக் கொண்டு செல்லக்கூடியதுமான ஒரு டக்ஃபார் இருக்கும், போட்டி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிட்டு அந்த செல்ஃபிஷ்ங்கிற தன்னலத்தை விட்டு பிறர் நலத்தை பற்றிய எண்ணங்களோடு நீ காரியங்கள் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் இன்னைக்கு முக்கியம். 5, 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்றார். புதனுடைய சாரத்துல உட்கார்றார். 6, 9க்குரிய ஒரு சாரம். கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடலும் மனதும் ரொம்ப பலமா இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி உண்டு. கோபத்தை தவிர்த்து புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ண இன்னைக்கு நல்ல பலன்களை நிறைய பெறலாம். தற்பெருமையை கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் நல்லது. 1, 2 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்துக்காரர் புதன், அவருடைய சாரத்திலே சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறார். சொத்து விவகாரத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நட்பு விஷயத்திலே நல்ல ஒரு விரிவாக்கம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வியாபார தந்திரங்களினாலே நீங்கள் செய்யக்கூடிய நல்ல முன்னேற்றமான வியாபாரங்களை நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. 2, 6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். மீனம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியினுடைய 4ஆம் இடத்துக்காரரும் 7ஆம் இடத்துக்காரருடைய சாரத்துல சந்திரன் இருக்கிறார். கேட்ட நட்சத்திரத்துல புத்தி நல்லா இருக்கும்.
பளிச்சுன்னு எல்லா வேலையும் செய்ய முடியும். அப்ப நல்ல காரியங்கள் நன்மையாக நடக்க போறது இல்லைங்களா? குழந்தைகளோட நல்ல ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தினரும் நட்புடனும் நல்ல ஒரு சூழ்நிலை, நிறைய என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்குது. அதனால இன்னைக்கு சண்டே உங்களுக்கு ஒரு நல்ல ஹேப்பி டே அப்படின்னே எடுத்துக்கலாம். இந்த டேவ உங்களுடைய எனர்ஜில எமோஷனல் பாண்டேஜ் மட்டும் கொஞ்சம் ஓரம் வச்சிருங்க. கோவம்லாம் தூக்கி வச்சுட்டீங்கன்னா, சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன்.